ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பாஸ்தா. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் ஆகிட்டுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ நம்ம 1 கப் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போது நம்மளுக்கு ஒரு 11 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாஸ்தா நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகிட்டுக்கப்புறம் இப்போ இதில் 1 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பச்சை வாசனைலாம் போயிட்டுக்கப்புறம் இப்போ இதில் 1/4 குடமிளகாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நீங்கள் மல்லி இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 4 தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2 வெங்காயம் எடுத்துருக்கோம், அதோட ரேஷியோவாக 4 எடுத்துக்கணும். 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். இப்போ 4 தக்காளியை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், நீங்கள் காரம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் டேங்கியாக இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணி இதை நல்லா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.